ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சீட்டேஜ் த்ரில்லர் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2022ல் வந்திருக்க பாமா கலாபம்னு ஒரு தரமான ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம படத்துக்குள்ள போறது முன்னாடி படத்தோட ஒன்லைன் கேட்டால் ஒன்றுமா சுவாரஸ்யமா இருக்கும். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை கிடைக்குது. அது 200 கோடி மதிப்புள்ள ஒரு முட்டை. அந்த முட்டை தெரியாம ஒரு முட்டை வண்டிக்குள்ள வீழ்ந்துடுது. அந்த முட்டை வண்டி ஒரு கடையில போய் லோடா இறக்கிடுது. அவர்கிட்ட அந்த ஒரு முட்டை கிடைச்சோடனே அவர் வீட்டில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த முட்டையை தேடி பல கேங்ஸ்டர் வராங்க. அடுத்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து அந்த முட்டையை விட்டு போலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோனி தெரியாம அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டு விட்டு போலான்னு நினைக்கும் போது தெரியாம ஒரு கொலை நடந்தது. அடுத்து அந்த கொலையை நம்ம ஹீரோனி எந்த அளவுக்கு மறைக்கிறாங்க, அடுத்து அந்த முட்டை எங்க போச்சு, அடுத்து அந்த முட்டை யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் நல்ல சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் ஒரு செம ட்விஸ்ட் வச்சு அந்த முட்டை நீயாடா வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு படம் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி கதைக்குள்ள போறது முன்னாடி நான் உங்கள் ஓனிஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க ஃபாதரு அங்கே இருக்க பசங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இயேசுவை சில்லில் அடிக்கும் போது மாதாதேவி ஒரு முட்டையை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த முட்டைக்குள்ளே தான் இயேசுவோட மறு உருவம் இருக்குது. அந்த முட்டையை கண்டிப்பாக நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அது யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், ஏன் உங்களுக்கு கூட இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அங்கேயே ஒரு பையன் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கான், ஓ கடவுள் இருக்காரான்னு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க ஒரு கிராமத்தை. அங்கே 2 பேர் கார் ஓடிட்டு இருக்காங்க. இது கூட நம்ம 2 மாசமா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 2 மாசமா டெல்லியில் நம்ம எதுக்கு அந்த மியூசிக் தாண்ட நின்று இருந்தோம், இது சாதாரண ஒரு முட்டைக்காக நம்ம நின்று இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஒன்று ஃப்ரெண்டு சொல்கிறேன், இது சாதாரண முட்டை இல்லடா, நல்லா உத்து பாடுறான்னு. அந்த முட்டை எடுத்து பார்த்தா என்னடா நார்மல் முட்டை தான்டா அப்படின்றா. அது பிரித்து பாடுறான்டா. டே முட்டையை எப்படா பிரிக்க முடியும்னு சொல்கிறேன்னு கேட்கும்போது, நீ முதல்ல பிரித்து பாரு அப்படின்றா. என்னன்னு பார்த்தா அது பிரிச்சா ஒரு மாதிரி ஜொலிக்குது. அதே டைமில் வேகத்தடையில் விட அந்த முட்டை கீழே வந்துருக்கும். நல்ல வேலை பிடிச்சிக்கிறான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சிடுது. அதனால் நான் உணர்த்த என்ன சொல்கிறேன்னா, என் கார் விட்டு முதல்ல நீ இறங்கினான்றான். அதெல்லாம் முடியாதான்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாலத்தாண்டை வந்து ஒரு ஆட்டுக்குடி நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து அவன் ஸ்டேரிங்கை தள்ள அங்கே இருக்க இடத்தாண்டே அந்த காரு மோடிடுது. அவ்வளோதான், அந்த முட்டை கீழே வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் அவன் பிடிச்சிடுறான். டே அது 20 கோடி மதிப்புள்ள முட்டை, அது என்ன கீழே போட்டுற போறடா அப்படின்றான். அவனும் கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேரிகார்டை ஓப்பன் ஆகிடுது முன்னாடி இருக்கிறது. அந்த பயத்தில் அவன் பட்டுன்னு கீழே போட்டுறான். அதே டைமில் அங்கே கீழே ஒரு முட்டை வண்டி வருது. அதோட அதை ஒட்டிக்குது. இப்போ அதில் எந்த முட்டைன்னு ஒன்றுமே தெரியல. இந்த சைடு ஓடி போய் பார்த்தா அந்த முட்டை வண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு வாக்கியம் மாதிரி எழுதி வச்சிருக்கு. அப்படியே அந்த முட்டை வண்டி ஒரு முட்டை ஷாப்புக்கு போகிற மாதிரி தெரியுது. அப்படியே அங்கே மாற்றிட்டு இருக்காங்க அந்த முட்டையை. அப்படியே கட் பண்ணி சைடு நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காங்க, குக்கிங் சேனல் மாதிரி. அதேமாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமையல் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும்னு. அதே டைமில் அவங்க ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அவங்க ஐடி கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல. அப்படியே சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனிக்கு ஒரு கட்டம் பழக்கம் இருக்கு. என்னன்னா மற்றவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வப்படுவான் நம்ம ஹீரோனி. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, மேல் வீட்டில் என்ன நடக்குது, கீழ் வீட்டில் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோனிக்கு ஒரு கட்டப்படம் இருக்கு. அதே மாதிரி பக்கத்து வீட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு, உங்க ஹஸ்பண்ட் வரத்தவங்க கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னா. ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கா, என் கண்ணால் நான் பார்த்துருக்கணும் போது என்னமோ சொல்கிறேன், ஆமா என் கண்ணால் நேற்று நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோனிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அடுத்து ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் வில்ல. அந்த முட்டையை எடுத்துட்டு வர சொல்லி இவன் தான். இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தெரியாம அதே மாதிரி முட்டை வண்டியில் உள்ள மாட்டிக்கிச்சின்னு. அந்த முட்டை எனக்கு வந்தே ஆகணும் அப்படி பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் வந்து பக்கத்தில் இவங்களை சுட்டு தள்ளிடுறான். இப்போ மட்டும் எனக்கு முட்டை வரலன்னா அவ்வளோதான், அவனை மாதிரி உன்னை சுட்டு தள்ளிடுவேன் அப்படி மாறிட்டு இருக்கான். அடுத்த கூட இன்னொரு விஷயமா சொல்கிறான், அந்த முட்டை 20 கோடி மேலே போயிடும், அது கண்டிப்பாக எனக்கு வந்தே ஆகணும். 7 நாள் தான் உனக்கு டைமு. அந்த 7 நாளுக்குள்ளே முடியலன்னா உங்கள் அம்மாவும் இருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பாவும் இருக்க மாட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கவே முடியாது அப்படின்னு மிரட்டி விட்டுறான். அங்கே இருக்கவும் சரி சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் யாரோ நடந்து போயிட்டு இருக்காங்க போல. அது விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு யார் பக்கத்து வீட்டில் வந்திருக்காங்க அப்படி இப்படி நோண்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனிக்கு இது ஒரு கெட்ட பழக்கமே இருக்குது. அப்படியே கட் பண்ணி சைடு தான் காட்டுறாங்க. அந்த முட்டை வண்டி லோடு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த ஒரு வண்டி ஆறு நடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த முட்டை லோடு எடுத்துகிட்டு போன வண்டி தான் போல. அப்படியே மடைக்க பிடிச்சி அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான், அன்னைக்கு எங்கெங்க லோடு போட்டேன்னு. அன்னைக்கு அந்த ஒரே ஒரு பாய்க்காலில் மட்டும் தான் லோடு போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து அந்த முட்டை கடை அட்ரஸ்லாம் வாங்கிக்கிறான். அடுத்து அந்த சின்ன பையன் முட்டை எடுத்துட்டு வேற ஒருத்தர் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அந்த முட்டை மொத்தமே கீழே போட்டுடுறான். அது மொத்தம் அப்படியே கீழே வந்தது. அப்போதான் அங்கே ஒன்றே ஒன்று நோட் பண்ணுறாங்க, அங்கே ஒரே ஒரு முட்டை மட்டும் உருண்டிட்டு வந்து நிற்குது. இதனோட வித்தியாசமாக ஒரு முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடை ஓனர் எடுத்து பார்க்குறான். அது பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அதே டைமில் நியூஸில் போயிட்டு இருக்கு, இதே மாதிரி டெல்லியில் இருக்க ஒரு முட்டையை திருடிட்டாங்கன்னு. அப்போ அந்த முட்டையை பார்க்கும்போது அப்படியே ஜொலிக்குது, இந்த முட்டை தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமில் அந்த வில்லன் குரூப்பும் வந்துடுறாங்க. அவன் ஆள் சொல்லி அமைச்சிட்டு இருப்பான் போல, இங்கே தான் இருக்குன்னு அட்ரஸ்ன்னு. அங்கே மொத்த பேரை வந்து இங்கே இருக்க மொத்த முட்டையை தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முட்டை எதனா இருக்குதானே. அங்கே இருக்க மொத்த முட்டையும் உடச்சு பார்த்தாங்க, ஒரு முட்டை கூட இல்லை. அடுத்து திருப்பம் வச்சு மிரட்டுறாங்க, அந்த முட்டையை இன்னும் 3 நாள் எனக்கு வரலன்னா அவ்வளோதாண்டா நீ செத்த
பத்தடா அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு போயிடுறாங்க. அடுத்து எல்லாரும் ஒன் பை ஒன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்க பாய் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரே நிமிஷம் இந்த கடையை பார்த்துக்கோ, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை வீட்டில் சேஃப்டியாக எடுத்து வைக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீல பார்த்துருக்க மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வேற ஒருத்தன் கூட இருக்கான்னு சொன்னல, இப்போ நான் உங்க கையங்கலமா மாட்டிக்கிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இருக்க மாதிரி நடிக்கிறான். கடைசியில் நம்ம ஹீரோனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்த மாதிரி ஃப்ரேம் காட்டிடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுது. அடுத்து அங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் கூட்டி வச்சு நம்ம ஹீரோனி மேல இருக்க மொத்த வன்மத்தையும் கக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சரியான திட்டு. முதல்ல நம்ம வீட்டில் என்ன நடக்குது பார்க்கறது விட்டு மற்றவங்க வீட்டை பார்த்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சரி மாதிரி அப்படியே கரிச்சு கூட்டிட்டு இருக்காரு ஹஸ்பண்ட். அப்படியே கிச்சன் சைடு போகும்போது அங்க இருக்க ஒரு இரும்புல அடிச்சுக்கிறாங்க. நல்ல வேலை அடியில் ரொம்பவே படல. அப்படியே நம்ம ஹீரோன் கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வீட்டு வேலைக்கார ஒருத்தி வேலை செய்வா, எல்லா வீட்டுக்கும் வேலை செய்யற மாதிரி அவ வந்து பேசிட்டு இருக்கா. என்ன இது நடந்து போச்சு, நான் மட்டும் இருந்தா உனக்கு கண்டிப்பா ஆதரவா பேசியிருப்பேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த வேலைக்காரி பொம்பளை. நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருப்பாங்க. ஏன் இது மாதிரி மனசு கஷ்டமா இருக்கா, வா நம்ம இருக்க சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம், அப்பயாவது உன் மனசு ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் சர்ச்சுக்கு போறாங்க. அங்க இருக்க ஃபாதரும் நம்ம ஹீரோனிக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாம் படித்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட வீடு உட்காந்துக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்தவங்க நான் இப்போ ரொம்ப திருந்திட்டேன், இனிமேல் பக்கத்து வீட்டில் எதுவுமே பார்க்க மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு பேசினோடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. சரின்னு அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு வாரம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோனி தூங்கலாம்னு நினைக்கும் போது ஒரு இடி வீடிக்கிற சத்தம் கேட்குது. சரி நம்ம போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கும் போது பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கிளம்பலாம் நினைக்கும் போது அப்பயும் அவங்களால முடியல. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்க ஒரு முஸ்லீம் வீடு போல் அங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பொண்டாட்டி அடிச்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஷாக்காக பார்க்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி மாடி மேலே துணி காய போட்டுருக்காங்க. கூட அந்த வேலைக்காரியம் வர அவளோட துணி காய போட்டுட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க இதே மாதிரி நடந்து போச்சு நேற்று பார்த்தேன். சரி விடுங்க சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்கிறா. இதை பார்த்தா இல்லை எனக்கு உண்மை டவுட்டாக இருக்குது, அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் வெளியே போனாங்க, ஒய்ஃப் ஒன்றும் வெளியே போகல, ஏதோ ஆகிட்டு இருக்கும், ஒரு கொலை பண்ணிட்டானும் போது ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு போது இல்லை எனக்கு அதே மாதிரி தான் தோணுது, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஒய்ஃப் இருக்காங்களே என்ன மட்டும் பாருன்னும் போது ஃபஸ்ட்டு பண்ண மாட்டான்றா. நம்ம ஹீரோனி எப்படி கன்வின்ஸ் பண்ணி போக வச்சிடறா. அப்படியே கட் பண்ணி இந்த தான் காட்டுறாங்க. அவன் வந்து மிரட்டிட்டு இருக்கான், எங்கே ஒன்று கடை திறக்கலாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னும் போது கத்திட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு அந்த முட்டை எங்கே இருக்குன்னு தெரியும் உண்மையை சொல்லுன்னு அவனும் மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறான். அந்த பாய் தான் வச்சுட்டு இருக்காரு அன்றைக்கி நாங்கள் பார்த்தோன்னே. அப்படியே அட்ரஸ்லாம் கேட்டுட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. வேலைக்காரி சொல்லிட்டு இருக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஒய்ஃப் ஏதோ வெளியே போயிருக்காங்களையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கு ஒன்றுமும் சந்தேகமாக தான் இருக்குது, இல்லை எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அங்கே இருக்க சோப்பை வச்சு அந்த வீட்டோட கீயை மட்டும் அடிச்சுடுவா நான் பார்த்துக்கிறேன்றா. ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டா வேலைக்காரி, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி திருப்போ ஒத்துக்க வைக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோனிக்கு அந்த சாவியும் கிடைக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோனி ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க, என்னன்னு சரியா தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ரெகுலராக அந்த வீட்டை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டும் தெரியற மாதிரி தெரியல. சரி இன்னைக்கு நைட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நைட்டு சும்மா ஒரு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஆளுங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்தா ஃபோன் போகிற மாதிரி தெரியல. சாக்குன்னு உள்ள போய் மொத்த விஷயத்தையும் பார்த்தலாம், அப்படி கொலை பண்ணி போட்டிருந்தா நம்மளுக்கு ஏதாவது பெருமையாவது கிடைக்கும் போலீஸ் கிட்ட சொல்லி அப்படி நம்ம ஹீரோனி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. அங்கே போகும்போது ஏதோ தண்ணியில் மெரிச்ச மாதிரி இருக்குது, என்னடா தண்ணி ஊற்றிருக்கு, கீழே குஞ்சு பார்த்தா ரத்தம் அப்படி. இந்த சைடு பார்த்தா இறந்து போயிருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, அந்த முட்டை கடை ஓனர் தான் போல, அவர் இறந்து போயிருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோனி ஷாக்காக பார்க்குறாங்க. அதே டைமில் உள்ள இது ஒன்று சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த விசாரிச்சாலும் அவன் தான் போல அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நான் முட்டையில் எடுத்தாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை வந்துடுறேன்னு. அப்போ நம்ம ஹீரோனிய ஃபோனு கரெக்டாக ஃபோன் வர ஆரம்பிச்சிடுது, அந்த சத்தமும் கேட்டுருது. இதை பார்த்து கில்லர் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்கன்னு சொல்லி அது கிட்ட போயிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோனி பயந்து அப்படியே தட்டி விட்டு அப்படியே ஓடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோனால ஓடவே முடியல, கைத்தை பிடிச்சி உள்ளே தள்ளிடுறான். அடுத்து நம்ம ஹீரோனி கொள்ளலான்னு கைத்தை பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனி பக்கத்தில் ஒரு ஸ்பூன் இருக்குது, அந்த ஸ்பூன் வச்சு கரெக்டாக குத்திடுறாங்க. அவ்வளோதான், அந்த குத்தின இடத்துல அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு ஷாக் ஆகிடுதுன்னா கொலை பண்ணிட்டோன்னு நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி முதல்ல இந்த வீட்டு விட்டு முதல்ல கிளம்பணும் சொல்லி வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே இருக்கும், கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஒரு கொலை தான் பண்ணோம் 2 கொலை சொல்லி நம்ம மேலே சொல்லுவாங்க, அதனால அந்த பாடி எப்படியோ டிஸ்போஸ் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம ஹீரோனி அந்த வீட்டுக்குள்ளே திருப்பம் வந்து அங்கே இருக்கிற ஒரு சூக்கெட்ஸ் எடுத்து அந்த டெட் பாடியை உள்ளே போட்டுறா. அடுத்து அங்கே இருக்க ரத்தக்கரெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இருக்கா, யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. சரி அவள் வீட்டுக்கு கிட்ட போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக பக்கத்து வீட்டுக்காரு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதோ ஃப்ரெண்டு தான் போல. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இந்த நேரம்னு கேட்கும்போது இல்லை சும்மா ஒரு வாக்கிங் வந்திருந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதே டைம்ல நம்ம ஹீரோன் எங்க கீழே விட அந்த சத்தம் கேட்டு கீழே இறங்கி வரான். நம்ம ஹீரோன் அப்படியே மேலே கூட்டிட்டு போறா. ஒன்றும் இல்லை இதே மாதிரி வாக்கிங் போயிருந்தா அப்படி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன் கையை நோட் பண்றா. என்ன ரத்தமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கத்தியில கீச்சிக்கணுன்றா. கத்தியில கீச்சுங்க, என்ன நீ அசால்ட்டா பேசிட்டு இருக்க, ஏன்னா செப்டி கிட்ட ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிட்டு போய் அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் வச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாவது என்னடா நேரம் கட்ட நேரத்தில் வந்து நல்லாவே மாட்டிக்கணும்னு. அடுத்து அவ்வளோ உள்ள போற மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோனி பொறுமையாக கீழே போய் அந்த சூக்கெட்ஸ் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறா, யாருக்குமே தெரியாத மாதிரி. அடுத்த வீட்டுக்குள்ள எங்கடா ஒழிக்க வைக்கலாம்னு நினைக்கும் போது அங்கே ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த ஒழிச்சு வைக்கலாம்னு பார்க்கும்போது உள்ள போக மாட்டேது. அதனால பாடி மட்டும் உள்ள போட்டுறா. அடுத்து மேலே இந்த பெட்டி வச்சிடறா. அதே டைம்ல அவங்க ஹஸ்பண்ட் வர மாதிரி சீக்கிரமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த கதவு வந்து திறக்கிறா. அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோனி அப்படியே பயத்தில் தூங்கி ஏஞ்சிக்கிறாங்க. அடுத்த வெளியே வந்து பார்த்தா
அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்து ஷூ கட்டிட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, போலீஸ் ஆளுங்களாம் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்ல தான் அங்கே இருக்க போலீஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அங்கே ஒரு வண்டி நிற்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அந்த வண்டி கிட்ட போய் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நம்பர் பிளேட்லாம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது உட்காந்து செக்யூரிட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த வண்டி எங்கேருந்து வந்துச்சு என்ன தெரியுமான்னு. இல்லை சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே அடுத்தாண்ட 2 ஷூ மட்டும் இருக்குது, அதுவும் நம்ம ஆஃபீஸர் நோட் பண்ணிடுறாரு. அடுத்து அந்த ஷூவும் எடுத்துக்கிறாரு. அப்படியே சுற்றி அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. அதே டைமில் ஒரு ரெட் கலர் காரில் ஒரு லேடி இறங்குறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, இந்த கேஸை விசாரிக்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி. அப்படியே இவங்க 2 பேரும் இந்த கேஸை பற்றி அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆளோ இதே மாதிரி நடந்து போச்சு இந்த வீட்டில், அந்த ஒரு முட்டை விற்கிற ஆளாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முட்டை மட்டும் திருடி போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த முட்டை பற்றி இந்த விஷயம் எதுவுமே தெரியாது போல இவங்களுக்கு. அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் மேலே போய் அந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. கத்தி இறங்கி இருக்கு தொண்டையில் அது இதுன்னு. இப்போ டிடெக்டிவ் வேறு யாருமே இந்த வீட்டில் இல்லையான்னு கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தாங்க, அதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதே டைமில் அவங்க ஒய்ஃபை வந்துடுறாங்க. அப்படியே அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்னாச்சு இப்படி இப்படின்னு. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி நான் ஊருக்கு போயிட்டேன், ஃபோன் பண்ணிடுறேன் காலைதான், அதான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவருக்கு யாருன்னா முன்விரோதம் யாருனா இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லை அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இந்த கேஸ் முடிஞ்சிருக்கு, இந்த ஊரை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுங்க யாருனா இருந்தால் நீங்கள் போங்க அப்படின்னும் போது குமுதான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் அப்படியே கட் பண்ணி சைடு காட்டுறாங்க. ஒருத்தராக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம். அப்போ நேற்று பார்த்தவங்க அவங்கள்ட்டே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பட்டு நம்ம ஹீரோனி மேலே சொல்லிடுறாங்க. அவங்க எங்கள் ஜாக்கின் போயிருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரா கொலை பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே பதட்டத்தில் சொல்லிட்டு இருக்காங்க நான் இல்லை எதுவுமே நான் பார்க்கல, நான் ஜாக்கிங் மட்டும் தான் போயிருந்தேன், ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறாங்க. இதை பற்றி ஏமா இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்னு கேட்கும்போது இல்லை சார் நான் நார்மலாக தான் சார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனி. சரி இந்த இடத்துட்டு போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக என்னமாச்சு உன் கையில் சரியாச்சா இல்லையா அந்த காயும் அந்த பக்கத்து வீட்டில் கேட்கும்போது என்ன காயும் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதே டைமில் அந்த டிடெக்டிவ் லேடி வந்தவனே நீங்கள் தானே நீங்கள் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிட்டு நீங்கள் தானே, உங்களுக்கு நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன், உங்களோட ரெசிபி நேற்று தான் சமைச்சு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதோட போன வீடியோ போட்டுருந்தீங்களா அந்த முட்டை வீடியோ, அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படி இந்த டிடெக்டிவ் லேடி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ற மாதிரி தெரியுது. அப்படியே எல்லா வீட்டுக்கும் வேலை செய்கிற அந்த வேலைக்காரி வரா, இவ பேர் காவியான்னு வச்சுப்போம். அப்படியே காவியா இங்கே போகிற ஆம்புலன்ஸை பார்த்துட்டு பேருக்கு என்னாச்சு என்ன ஆம்புலன்ஸ்லாம் போகுது அப்படி செக்யூரிட்டி பார்த்து கேட்க அந்த செக்யூரிட்டி சொல்கிறா இதேமாதிரி இறந்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு. இது கேட்ட காவியா நம்ம தானே அதுக்கு வீட்டு சாஃப்ட் வாங்கி கொடுத்தோம், இவன் எதனா பண்ணிட்டானு சொல்லி வீட்டாண்ட போய் கேட்குறான். நம்ம ஹீரோனி நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொல்லிடுறா. இதை கேட்ட காவியா போய் கொடுத்தேன் சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரும் பார்த்தா கொலையை பண்ணிட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். இல்லடி நான் அவனை கொலை பண்ணேன், அந்த உணர்த்தன் தான் கொலை பண்ண. யார் உணர்த்தனா? அங்கே ஒரு பாடி தான் இங்கே சொன்னாங்க. இல்லை அந்த உணர் பாடி என் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் அந்த பாடி இடத்தாண்டா. இதை பார்த்த காவியா கத்த ஆரம்பிச்சிடா ஐயோ அப்படின்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோனி கம்னிடுறி அங்கே இருக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்ற. இது கத்த காவியா ஐயோ அவளை தான் நான் ஜெயிலுக்கு போக போகிறேன், நீயே ஜெயிலுக்கு போக போகிற, உன் கூட இருந்த பாவத்துக்கு என்ன ஜெயிலில் அனுப்புற அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோனி கொண்டாரு கம்னிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த அந்த டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி தள்ளிட்டு போயிருந்தாலும் அங்கே பிளட்லாம் ஓடி இருக்கும் போல. அந்த பிளட்லாம் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க பிளட்டை சாம்பிள் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிளட் சாம்பிள் எடுக்கிறாங்க. அதே டைமில் அங்கே கேமரா இருக்கிறத பார்க்குறாங்க. கண்டிப்பாக அந்த கொலை பண்ண ஆள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக அந்த கேமராவில் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லி கேமராவில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே நோட்டமாக பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு வேளை கேமரா இல்லைனா மாட்டிக்கணுமான்னு. அடுத்து அந்த ஆஃபீஸர்லாம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோனி போய் கேட்கும் போது தான் தெரியுது அந்த ஃபுட்டேஜ் மட்டும் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க போல, யாருன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் பார்க்குற மாதிரி தெரியுது, வேறு யாரும் இல்லை அந்த வில்ல பையன் எடுத்துகிட்டு இருக்கான் போல அந்த ஃபுட்டேஜ். அப்படியே பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோனி கொலை பண்ணுறத மொத்த விஷயத்தையும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த பாய்க்கல்ல வேலை செஞ்சு கூப்பிட்டுருக்காங்க. என்னாச்சு யாருங்க முன்னுரிமை இருக்கான்னு கேட்கும்போது இல்லை எல்லாத்துக்கும் அந்த ஒரே ஒரு காரணம் அந்த முட்டை தான்றாங்க. எனது முட்டை? ஆமாம் அந்த ஒரு முட்டை தான், அதான முட்டை இல்லை விலை உயர்ந்த முட்டை அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை பற்றி சொல்கிறான். அந்த இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அந்த முட்டையை பற்றி தெரிஞ்சிருக்க போல. ஓ அந்த முட்டை அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. சரி இவரை தேடி வேறு என்ன உங்ககிட்ட விசாரிச்சு வந்தான்னு கேட்கும் போது அடுத்து அந்த ஆளை பற்றி சொல்கிறாங்க. அதே டைமில் அந்த வண்டி இருந்துச்சுல அந்த வண்டி ஆளுங்க யாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அவன் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவனான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்றான். இவன் பேர் மணிகண்டன் போல. இப்போ தான் தெரியுது இவன் மேலே பல கேஸுங்களாம் இருக்க போல, தேடு போகிற ஒரு குற்றவாளி தான் போல. அவனை பற்றி அப்படியே டீட்டெயில்ஸ் எடுங்க, அவன் வீட்டு அட்ரஸ் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிருக்காங்க. கொலை பண்ணிட்டு போனவன் ஏன் இங்கே இருக்க போகிறான், ஏன் வண்டி இங்கெல்லாம் இருக்குது, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். பேசாமல் இந்த பில்டிங்லாம் மணி இருந்தால் என்ன பண்ணுறது, இது ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு வைப்போம், உள்ளே வந்து யாருமே வெளியே போகாத மாதிரி, வெளியேருந்து யாருமே உள்ளே போகாத மாதிரி செக்யூரிட்டி போட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அங்கே செக்யூரிட்டின்னு சொன்னவனே அவன் எல்லாம் ஈத்து மூடிட்டு இருக்கான். அதே டைம் அந்த வில்லன் கும்பல் நம்ம ஹீரோனை தேடி வந்திருக்காங்க. போலாம் நினைக்கும் போது செக்யூரிட்டி விடுற மாதிரி தெரியல, விட மாட்டோம்பா அப்படின்றாங்க. ஏன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்லும் போது இல்லை நாங்கள் போய் ஆகணும், ஹீரோன் இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் விற்கிறேன்னு சொல்லியிருந்தா ஆல்ரெடி அட்வான்ஸ்லாம் குத்தாச்சு
அதை பற்றி தான் பேசணும் போது செக்யூரிட்டி விட்ற மாதிரி தெரியல. அடுத்து நம்ம வில்லனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது பேசாமல் அவருடைய நம்பர் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடு. அடுத்து அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்கும்போது நம்பரும் கொடுத்துட்றான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த காவியம் நம்ம ஹீரோனி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. ஃபோனில் பார்த்தா அந்த வில்லன் தான் வரான். நம்ம ஹீரோனை போச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட தான் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணலாம், அது போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன், கடைசியில் நீ தான் மாட்டி பண்ணும்போது நம்ம ஹீரோனி அழுவ ஆரம்பிக்கிறா. இல்லை சார் நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், அவர் கொலைலாம் பண்ணல, சும்மா என் பாதுகாப்புக்கு தான் பண்ணேன்னும் போது இல்லை எனக்கு தேவைறது ஒரே ஒரு முட்டை, அந்த முட்டையை மட்டும் கொடுத்துட்டா உன்னோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் டெலீட் பண்ணுறேன்னும் போது எனக்கு எந்த எதுவுமே தெரியாது சார், எனக்கு முட்டை பற்றியில் ஒன்றுமே தெரியாதுன்னும் போது ஏன் நீ நடிக்கிற, அந்த முட்டையை பற்றி உனக்கு தெரியும் அதனால தான் அவனை கடத்திருக்கேன்னு கேட்கும்போது இல்லை சார் எனக்கு உண்மையாகவே தெரியாது சார் அந்த முட்டையை பற்றின்னும் போது சரி அவங்ககிட்ட போய் செக் பண்ணி பாரு, அவன்கிட்ட முட்டை இருக்குதான்னு பார்க்கும்போது அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்ககிட்ட முட்டையே இல்லை போல. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அவனுக்கு உயிர் இருக்குது போல, பட்டுன்னு ஆஹான்னு மூச்சு விட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றுமா அரை உசுராக தான் இருக்கான் போல. அடுத்து கட் பண்ணிடுறாங்க. அதே டைம் நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்ட் வராங்க. என்ன சத்தன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை, எங்கள் கம்பி இருக்காது உள்ள தள்ளான்னு போது போக மாட்டேங்குது அப்படின்னா. இதை பார்த்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா அந்த கம்பியை பிடிச்சி இசிக்க பார்க்குறான், வர மாட்டேங்குது. அதனால பக்கத்தில் ஒரு கல் வச்சு அந்த கம்பியை நல்லா உள்ள தட்டி விட்டுறான். பாருங்க இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்றான். அடுத்து தொடர்ந்து பார்த்து பேர் தான் தெரியுது தலைவனுக்கு நெஞ்சில அந்த கம்பி குத்திட்டு இருக்க போல. திருப்பம் காலி ஆயிட்டான். இதை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் உசுறு இருந்துச்சு, எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் உன்னை சாவடிச்சிட்டான் போது இல்லை எனக்கு தெரியாது, என்னுடைய முட்டையை மட்டும் நீ கொடுத்துட்டா உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு வச்சு செம்மையாக மிரட்டிட்டு இருக்கா. காவியெல்லாம் ரொம்பவே பயந்துடுறா. அந்த ரிலேட்டிவ் ஒய்ஃப் தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி எதனா உங்களுக்கு தெரியுமா, அவர் ஏதோ முட்டை வச்சிருந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்கும்போது முட்டையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் செய்கிறது முட்டை வியாபாரம் தானும் போது இல்லை அது ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் அங்கே வீட்டில் இருக்க ஒரு டிவியில் ஓடிட்டு இருக்கு, இதேமாரி முட்டையை திருட்டிட்டாங்க, அது 200 கோடிக்கு போவோம்னு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 20 கோடின்னு இருப்பேன், அது 200 கோடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வில்லம் பார்த்துட்டு இருக்கான். ஓ அப்போ இந்த முட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரமாக அந்த முட்டையை எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அடுத்து அவன் அடியாளுக்கும் ஃபோன் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட் எதிர்க்க ஒரு வீடை பாரு, அங்கேருந்து பார்த்தா ஹீரோனி வீடு தெரிற மாதிரி இருக்கணும், அவரை பற்றி நம்ம எல்லாம் வாட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க, நம்ம ஹீரோனியும் காவியம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போது ஃபோன் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் ஃபோனில் இருந்தால் ஃபோன் வருது. அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுறாங்க ஓரமாக. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க, அந்த வில்லன் நம்ம ஹீரோனியை பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தால, அதனால் அங்கே ஒரு வீடை புக் பண்ணிட்டாங்க போல். அப்படியே நம்ம ஹீரோனியில் என்ன பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ யார் தான் கொலையாளியாக இருப்பாங்க, அப்போ இந்த முட்டையை பற்றி கூட கிட்ட சொல்லலை, அப்போ வேறு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க, நம்ம ஹீரோனி அந்த காவியாக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னா, அந்த கொலை பண்ண அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக அங்கே எக் இருக்கும், அங்கே ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் இருக்கார், அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே நான் உள்ளே போய் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அதேமாதிரி ரெஸ்ட்ரிக்டும் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ் இருக்க இடத்த அந்த காய்கறி போட்டோன்னா அவரும் பொறிக்கிட்டு இருக்காரு. இதான் செகண்ட் நம்ம ஹீரோனி மேலே போயிடுறாங்க. அங்கே அந்த முட்டை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாமல் ஒரு இடத்துல கால் குத்திக்கிறாங்க, என்னன்னு சரியா தெரியல. அப்படியே பக்கத்தில் இருக்க ஒன்று கீழே போட்டுடுறாங்க. அது சத்தத்தினால அந்த போலீஸ் இங்கே மேலே வர மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோன் இந்த இருக்க இடத்தாண்ட ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்கா, அங்கே இருக்க ஆளுங்க எதுவுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதே டைம் அந்த டிடெக்டிவும் போலீஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ யார் தான் அந்த கொலையாளியாக இருப்பாங்க, ஒருவேளை அவங்க ஒய்ஃப் எதுனா போய் சொல்கிறாங்களே, அவங்க மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற 2 பேரும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை நம்ம ஹீரோனி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க போலீஸ்க்கு ஃபோன் வந்து, சார் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார், அவன் வீடு பூட்டிட்டு இருக்கு, 3 நாளாக வீட்டை ஆளை காணுமா, அதோட முக்கியமான ஒரு விஷயம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஃபோனு ஆன் ஆகி கட்டாக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவனோட ஃபோனை நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தோம், அது கூட நீங்கள் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் தான் எங்கேயோ ஒரு இடம் இருக்குது, ஆனால் எங்கன்னு கரெக்டாக எங்களால் கண்டுபிடிக்க முடியல, சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுற அந்த கான்ஸ்டபிள். அப்படியே இந்த போலீஸ் நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இங்கே இடத்த மொத்தம் நம்ம சுற்றி பார்க்கணும், ஒவ்வொரு இடத்தாண்டும் ஒரு கான்ஸ்டபிளை போடுங்க, எல்லா இடத்தாலும் தேடி பாருங்க, கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கான், அதோட மோப்பனை எங்கே விடுங்க ஒல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த டிடெக்டிவ். அப்படியே கட் பண்ணி சைடு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஓடி வந்து அங்கே வீட்டில் இருக்க அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுறா. அடுத்து இப்போ என்ன பண்ணணும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ அவ்வளோதான் நம்ம வசமாக மாட்டப்படும், காவியா பயந்துட்டு இருக்கா. இல்லாடி நம்ம எங்கன்னா இந்த பாடியை ஒழிச்சாகணும், இல்லை கண்டிப்பாக நம்ம போலீஸை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்த நோட் பண்ணுறாங்க. அங்கே ஹால் இருக்குது, அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அதுக்குள்ளே மறைச்சு வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அடுத்து அங்கே உள்ளே அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. நாங்கள் பெருக்க போகிறோம், அந்த கதவு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஹஸ்பண்டும் சரி முடிக்கோங்க அப்படின்னு விட்டுறாங்க. அடுத்து அந்த பாடி அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போடுறாங்க. சரி மூலான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த கால் மட்டும் நீட்டிட்டு இருக்கு. அந்த காலை மடக்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணவும் மடக்க முடியல. அதனால ஒரு ஐடியாவை சொல்கிறா காவியா. என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய கருத்தை வச்சு அதை வெட்டிடுங்கன்னும் போது நம்ம ஹீரோனி ரொம்ப பயப்படுறா. இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்ரு தான், உனக்கு கொஞ்சம் நேரம் தான் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிப்போம், அவ்வளோதான், சீக்கிரமாக வெட்டுங்க அப்படின்னு இந்த காவியா சொல்ல நம்ம ஹீரோனி கொஞ்சம் பயத்தில் அதை வெட்டி முடிச்சிடுறாங்க. அதே டைமில் அங்கே இருக்க கான்ஸ்டபிள் 2 பேர் நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்து பெல் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனி போல நினைக்கும் போது அந்த கால் மட்டும் தனியாக இருக்குது. அந்த கால் மட்டும் காவியை எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுறா, யாருக்குமே தெரியாத மாதிரி. அடுத்து அந்த 2 கான்ஸ்டபிளும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லா இடமும் பார்க்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாடி வச்சாங்களா அங்கே கூட திறந்துலாம் பார்க்குறாங்க, எல்லா இடமும் பார்த்துட்டு இந்த கில்லர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 2 கான்ஸ்டபிளும் இந்த வீட்டு விட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோனிக்கு ஒரு நிம்மதி மூச்சு வருது. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அந்த கால் எடுத்துடுறான், அவ்வளோதான்.
அப்படியே செம்ம திட்டிட்டு இருக்கேன். என்னடி பண்ணி வச்சிருக்க? இதே மாதிரி தான் அடுத்த விஷயத்த நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கடைசியில இதே மாதிரி பண்ணிட்டியா? அப்ப எப்படி வந்து நின்னுருக்கு பாரு. கடைசியில ஒரு கொலையே பண்ணிட்டேன். இத போய் நான் போலீஸ்ட்ட சொல்லும்போது, இல்ல வேணாம் வேணாம். ஒரு ஐடியா இருக்கு. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா, ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட பூட்டி வச்சிடுறா. சாரிங்க என்ன மன்னிச்சுடுங்கன்னு. அப்படியே டைம்ல இந்த வில்லனும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றான். சரி அந்த முட்டை எங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முட்டை எங்கடா போச்சுன்னு. இப்ப வைக்கிறாங்க பாரு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த முட்டை அந்த இறந்து போனால அவங்களோட ஒய்ஃப் தான் வச்சிருக்காங்க. அந்த முட்டைய இவ்வளவு நாளா இவங்க தான் வச்சிட்டு இருந்தாங்க போல. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுது. இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டைலாம் வந்திருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபாதரை போய் பார்க்கலாம். நம்மளோட பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதரை பார்த்திருப்பாங்க. அந்த ஃபாதர் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு பையன் வேந்து பார்த்திருப்பால, அந்த பையன் வேற யாரும் இல்ல. அந்த பையன் தான் இவன். அந்த அம்மா போய் பேசியிருப்பாங்க. எங்க வீட்டுல அடிக்கடி சண்டை வருது. எனக்கு குழந்தையே வரல அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுக்கு அவன் அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பானா, கவலையப்படாதீங்க. இயேசு கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஒரு முட்டை கொடுப்பாரு. அந்த முட்டை மட்டும் கொடுத்துட்டா அவ்வளவுதான். அங்க இருக்க உலகத்துல யார் யார் பாவம் பண்ணாங்களோ அவங்களாம் நல்லவங்களா மாறிடுவாங்க. அவங்க பாவம்லாம் கழிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அதே டைம்ல அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் இதே மாதிரி முட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல எங்க ஒய்ஃப் பார்த்து தான் இருந்திருப்பாங்க போல. அந்த முட்டையை பத்தி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து குத்துருக்காங்க. அடுத்து அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது வந்து எங்க ஹஸ்பண்ட் விற்க போறாரா அப்படின்னும் போது அதுக்கு அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இல்ல இது மட்டும் யார் கைக்கும் போகக்கூடாது, விற்கவும் விடக்கூடாது. நான் சொல்றது மட்டும் வந்துட்டு கேளு. இல்ல இது கடவுளால கொடுக்கப்பட்ட முட்டை. இந்த முட்டையை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் சொல்றபடி முதல்ல நீ கேளு. இந்த ஊரை விட்டு கிளம்பு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வா. எல்லாம் பாவமும் போயிடும் அப்படின்னு சொல்றான். அப்படியே காட்டுறாங்க அன்னைக்கு நைட் வந்து இந்த ஃபாதர் தான் அந்த ஆளை கொலை பண்ணிட்டு இருப்பான் போல. அடுத்து தான் இவன் வந்திருப்பான். இவன் அந்த ஃபாதர் ஆல்ரெடி கொலை பண்ணது கூட தெரியாம திருப்பும் கத்தி வச்சு வெட்டி இருப்பான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோனி வந்திருப்பான். இதெல்லாம் மொத்தம் பார்த்திருப்பான். அடுத்தது என்னென்ன நடந்துச்சோ மொத்த ஃபிளாஷ்பேக்கும் சொல்றாங்க. இந்த ஃபிளாஷ்பேக் நடந்திருக்கும் போதெல்லாம் உள்ள அந்த ஃபாதர் இருந்துதான் இருக்கான் போல. கடைசியில் அந்த முட்டையை எடுத்துட்டு போயிருக்கான். இதுல ஒரு ஃபிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் காவியாவும் யோசிக்கிறாங்க. இந்த பாடியை எப்படியாவது நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு. அப்பதான் நம்ம ஹீரோனி ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க தான் குக்கிங் சேனல் வச்சிருக்காங்களே, அந்த போட்டோகிராஃபரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ இருக்கு, என் வீட்டுக்கு வந்துரு, பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு சூட்கேஸ்ல எல்லா பொருளும் போட்டுக்கிட்டு அடுத்து அந்த பாடியை உள்ள வச்சுக்கிறான். மேல துணியும் போட்டுக்கிறாங்க. யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி. அடுத்து அந்த சூட்கேஸ் எடுத்து உள்ள போட்டுறாங்க. அடுத்து அந்த வண்டி அப்படியே கிளம்புற மாதிரி தெரியுது. இந்த விஷயத்தெல்லாம் அந்த முட்டை வச்சிருந்தாங்களே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அந்த ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் கடவுள் பார்த்து பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல அந்த தங்க வச்சிருந்தாங்களா அவங்க கேட்டுட்டாங்க போல, அடி பாவி நீ தான் உங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டியா, அந்த மொத்த விஷயத்தை நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு கது திறக்காங்க. என்ன பார்த்தா அந்த ஃபாதர் அந்த அம்மாவை அடிச்சு கொண்டுடுறான். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கா, இல்லப்பா இதே மாதிரி குக்கிங் சேனல் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சரிவா அப்படின்னு சொல்லி அவனை டோர் திறக்கலாம் பாரு அந்த செக்யூரிட்டி. அதே டைம்ல அங்கே வந்த கான்ஸ்டபிள் எங்களை கேட்டு எப்படி நீ அவங்களை வெளியே அனுப்பலாம், இந்த ஃபுல் இடமும் நமக்கு செக் பண்ணி ஆகணும், அந்த காரை செக் பண்ணி ஆகணும்னு சொல்லி கார் செக் பண்ண வரான். இது கேட்ட அந்த டிரைவர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான் கார்ல பாடி இருக்கு. நீ இது கேட்ட சாக்காரு, ஐயோ தானா போனா என்ன கூட்டின்னு வந்து என்ன கொலைகாரியே ஆக்கிட போலியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அடுத்து அந்த போலீஸ் செக் பண்ணிட்டு விட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த பாடி இருக்குது கண்டுபிடிக்கல போல. அடுத்து இவங்க வந்தவங்க அந்த பாடியை தூக்கி போட்டு அப்படி கிளம்பலான்னு நினைக்கும் அந்த கான்ஸ்டபிள் நிற்கிறான். வந்து என்ன சொல்றேன்னா கரெக்டாக போட்டிங்களா அந்த பாடின்றான். என்னன்னு பார்த்தா அந்த பாடி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்தவன் என்ன கேட்கறான்னா அந்த முட்டையை மட்டும் கொடுத்துட்டு உன்னை கம்முன்னு விட்டுறேன் அப்படின்றான். இது கேட்ட நம்ம ஹீரோயின் என்கிட்ட முட்டைலாம் இல்லைன்னும் போது என்ன நடிக்கிறியா, அந்த முட்டையை மட்டும் கூட உன்னை விட்டுறேன்னும் போது நம்ம ஹீரோயின் சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காண்டவன் என்ன பண்றான்னா அந்த டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறான். அதே டைம்ல வேற யாரும் சுடுற மாதிரி தெரியுது. எதிர்க்க வண்டி மட்டும் இருக்கு. அதே டைம்ல நம்ம ஹீரோனிக்கு கால் வருது. கால் பண்றது வேற இல்லை, அந்த வில்லன் தான். அந்த வில்லன் என்ன சொல்றான்னா சீக்கிரமா போய் அந்த முட்டையை எடு போய் தேடி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுன்னும் போது என்னால தேட முடியாது அப்படின்றான். அப்போ தேட முடியாதுன்னா உன் பையனை உயிரோட பார்க்க முடியாதுன்றான். என்னன்னு பார்த்தா உன் பையனை கடத்தி வச்சிருக்கா போல. நீ கொஞ்ச நேரத்தில் அந்த முட்டையை எடுத்துட்டு வரலன்னா உன் பையனை கொண்டுடுவேன் அப்படி மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்ணது ஒன்றும் தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபாதரை தான் காட்டுறாங்க. இந்த ஃபாதர் அப்படியே மெழுகுவத்தி பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு சரியா தெரியல. அந்த முட்டையை வச்சு ஏதோ ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. கடவுள் வந்துட்டாரு, கடவுள்கிட்ட பேச போறேன், உலகமே மாற போகுது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து அவங்க ஹஸ்பண்ட சொல்லிடுறாங்க இதே மாதிரி பையனை கடத்தி வச்சிருக்காங்கன்னு. இது கேட்ட ஹஸ்பண்ட் செவிலே ஒரு அடி அடிச்சு எல்லா விஷயமும் பார்த்தியா, எல்லாம் உன்னால தான் பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க போலீஸ் வந்து ஃபோன் பண்றாங்க. இல்ல இதே மாதிரி ஃபாதருக்கு அந்த முட்டை வச்சிருந்தாங்களா வைஃப், அவங்க 3 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் தெரியல, போய் நீங்க போய் செக் பண்ணி பாக்குறீங்களா கேட்கும்போது நான் போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்றான். அப்படியே கட் பண்ணி இந்த ஃபாதர் வீட்டில் தான் காட்டுறாங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த முட்டையை ஒரு பெட்டியில் வச்சுட்டு போய் பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் தான் போல. அந்த டிடெக்டிவ் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது இல்லை அவங்க 6 மாசமா என்னுடைய பிரியதராக இருக்காரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். அடுத்து நான் உங்க வீட்டில் சோதனை பண்ணி ஆகணும்னு சொல்லி அங்கே இருக்க மொத்த இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டி பார்க்குறாங்க. அந்த பெட்டி நான் வித்தியாசமாக சொல்லி இந்த பெட்டியை திறக்கலாம்னு நினைக்கும் போது பின்னாடி சுற்றி வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே டைம்ல ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தூக்கி போட்டாங்களே அந்த சூட்கேட்ஸ், அது கடிச்சிச்சு போல. அந்த ஃபோன் பண்றாங்க. அந்த பாலத்துக்கு ஏதோ ஒரு சூட்கேட்ஸ் மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவனை தான் இருப்பான் அப்படின்னு ஏதோ வரேன்னு சொல்லி இந்த டிடெக்டிவ் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க இருக்க
காவியா சொல்கிறா, என்ன உங்கள் காலில் கீச்சுன்னு இருக்குன்னு கேட்கும்போது அது ஒரு இடத்தாண்ட கீச்சு எந்த இடத்தாண்ட கீச்சிச்சு அந்த வீட்டில் என்ன இருக்கிற மாதிரி கீக்குதுன்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோனிக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு செயின் மாதிரியே மெரிச்சிருப்பாங்க. அந்த செயின் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அப்படி யோசிக்கும் போதே ஞாபகம் வந்து அந்த பாஸ்டர் கையில் இருந்துச்சு அந்த செயினை. அதை பார்த்துருப்பாங்க. அது பார்த்த பேர் கண்டிப்பாக அன்றைக்கி அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான். அவன் தான் அந்த முட்டையை வச்சிருப்பான், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனி ஒரு சோப்பு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டரோட ரூம் சாவி நம்மளுக்கு தேவைப்படுது, அதேமாதிரி ஒரு நடிச்சு எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அந்த சோப்பை கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம காவியா தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம காவியா அந்த பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களை தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க, கடவுளே வந்து உங்களை தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தார் இன்னத்து என் கனவுல அப்படி இப்படின்னு சொன்னவனே, எது என்ன கடவுளை கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி இதோ வரேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உள்ள போறான். அந்த டைம்ல நம்ம காவியா என்ன பண்றான்னா அந்த ரூம் சாவியோட அச்சு எடுத்து வச்சிடறான் அந்த சோப்புல. அடுத்து அவனும் வெளியே வந்துடுறான். அதே டைம்ல இந்த காவியா என்ன பண்றான்னா வெளியே வச்சுட்டு போயிடறான் அந்த சோப்பை. அதே டைம்ல நம்ம ஹீரோனி வந்து எடுத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. அந்த ஆள் இறந்து போயிட்டால அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம காவியம் பாஸ்டர் நடந்து போயிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த காவியம் என்ன பண்றானா, சாரி என்ன மன்னிச்சுன்னு சொல்லி ஓடிடுறான். என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் குரூப் பின்னாடி தான் நிற்கிறாங்க போல. தலையில ஒரு சாட்டு வைக்கிறாங்க. அவன் இறந்துட்டானா உயிரோட இருக்கானா கூட தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. எப்படியோ உள்ளே போயிட்டாங்க போல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த டிடெக்டிவ் காட்டுறாங்க. அந்த கிரைம் ஸ்பாட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது. என்னன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவோட ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காங்க போல. என்னன்னு பார்க்கும்போது தெரியுது டிடெக்டிவ் பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு செக்கப்காக தான் இப்போ போய் அவனை போல 8 மணிக்கு இந்த கான்ஸ்டபிள் தான் சொல்லி அமைச்சிருக்கான் போல. அப்படியே கான்ஸ்டபிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க டிடெக்டிவ். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு தான் காட்டுறாங்க. அந்த பாஸ்டர் நல்லா அடிச்சு வச்சிருக்கான் வெளில. உண்மையாக சொல்லி அந்த முட்டை எங்கே இருக்குன்னு, அவன் கடவுளான அனுப்பப்பட்ட முட்டை உங்களுக்கு கட்டவன் கையெல்லாம் போகக்கூடாதுன்னும் போது செம்மையாக பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். அதே டைம் நம்ம ஹீரோனி இந்த வீட்டை நல்லா தேடிட்டு இருக்கான் எங்கன்னு அப்படியே டிடெக்டிவ் அப்படியே காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் உட்காந்து எதுவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஞாபகம் வருது, அந்த கிரைம் ஸ்பாட்டில் இருந்துச்சு அந்த சூட்கேஸ் ஃபோட்டோ அனுப்புங்கன்றான். அதே டைம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோனி கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த குக்கிங் சேனல் அந்த கத்தி வச்சிருப்பாங்க, அந்த கத்தியால தான் வெட்டியிருப்பாங்க. அங்கே எல்லா டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே கஷ்டப்பட்டு அந்த முட்டை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறா. அடுத்து அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டானே. இது கேட்ட வில்லனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். சீக்கிரமாக எடுத்துருவான் போது, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஆகணும், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்து கூட அந்த என் பையனை விட்டால் உனக்கு அது தரேன், நானே நேரில் வந்து தரேன்னும் போது இது கேட்ட அந்த வில்லன் சரி நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். அடுத்து அந்த பாஸ்டர் போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அதே மாதிரி நினச்ச மாதிரி எல்லாமே அந்த வில்லம் பண்ணிட்டான். பையனை விட்டு அந்த ஃபுட்டேஜும் கொடுத்துட்டான். அந்த ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் இதேமாதிரி கொடுத்துட்டானே. நம்ம ஹீரோனியும் சரின்னு சொல்லிட்டு டோர் திறக்கலான்னு பார்த்தா டோர் திறக்கவே மாட்டேங்குது. அதே டைமில் அந்த பாஸ்டரை காட்டுறாங்க. அந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கான்னா அங்கே இருக்க கத்தியை வச்சு அங்கே இருக்க மொத்த பேரையும் போட்டு தள்ளுறான். கடைசியில் அந்த வில்லன் வந்திருப்பான். அந்த வில்லனை கண்ணை வச்சு போட்டு தள்ளிருக்கான் போல. அப்படியே இந்த சைடு வந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோன் இப்படி கஷ்டப்பட்டு தொடர்ந்து வெளியே போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த ரிலேட்டிவ் கண்டுபிடிச்சாங்க. இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தானே அவனை கொலை பண்ணான்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்லிடுறான் கடைசியில். அடுத்து அவன் கையில் இருக்க குட்டியை பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி கண்ணு எடுக்கிறான். அதே டைமில் கண்ணு வச்சு நம்ம டிடெக்டிவ் யாரோ சுடுற மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்லை, அந்த பாஸ்டர் தான் டிடெக்டிவை சுட்டுட்டா. அந்த இடத்துல நம்ம டிடெக்டிவ் இறந்து போயிட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோனி திப்பு பின்னாடி ஓடி போயிறான் அங்கே இருக்க ரூம்ல. அந்த பாஸ்டர் என்ன பண்றான்னா அவன் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு அந்த ரூம் பார்த்து சுட்டுட்டே இருக்கான். 3 புல்லட் மிஸ் ஆயிடுது. 4வது புல்லட் நம்ம ஹீரோனி கை மேலே வந்துடுது. அவ்வளவுதான், அந்த கையில வச்சிருக்க அந்த முட்டை வேற ஏதோ ஒரு குழிக்குள்ள போற மாதிரி தெரியுது. அதே டைம்ல அங்க இருக்க போலீஸ்லாம் நம்ம ஹீரோனி எப்படியே காப்பாத்திடுறாங்க. அந்த டிடெக்டிவ் இறந்து போயிடுறான். அடுத்து அவனும் இறந்து போயிட்டு இருக்கான் போல. அப்படியே கட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு கையில் அடிபட்டனால ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து அங்க இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து, இப்போ நான் போலீஸ் ஆஃபீஸர் இல்லம்மா, எனக்கு தெரியும் நீ அவளை கொலை பண்ணல, நீ தெரியாம தான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கத்தியை வச்சுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் போகிற மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி எப்பவுமே அந்த ஜன்னல் சைடு இருந்து தான் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஜன்னல்ஸ் இப்போ 3 மாதிரி தெரியுது. அதோட நம்ம ஹீரோனி இப்போ நல்லா திருந்தி வாழ்ற மாதிரி தெரியுது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்ட் 2 வந்திருக்கு. பார்ட் 2 போடலாமா இல்லை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ வியூஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நான் பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். எப்படி இருந்துச்சு படம் மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லி ஆகணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இந்த படம் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மூவி தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்தில் ஹைப் பண்ணிருக்கோம். நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு 10 பேர் ஹைப் பட்டன் தொட்டா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். கண்டிப்பாக ஹைப் பட்டன் தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.